ஒரு ரீசன்ட் query இந்த மேட்ரிமோனியல் இஷ்யூஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜாக நல்லா போயிட்டு இருந்தது. பட் ஒரு 1 இயர் கழிச்சு ஹஸ்பண்டோட பிஹேவியர் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு அவர் பேசுகிறதே நிறுத்திட்டாரு. ஆஃபீஸ் போகிறது வர்றது அப்படி தான் இருந்தார் ஒழிய பேசுகிறது நிறுத்திட்டாரு. மற்ற எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்ற மாதிரி இருந்ததுக்காக என்ன சேஞ்ச் பேசி பார்த்து எதுவுமே ரியாக்ஷன் டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. சைக்கட்ரிஸ்ட் சொல்லியிருக்காரு, எஸ் கன்வெர்டட் டு அன்சவுண்ட் மைண்ட், தட் இஸ் புத்தி சுவாதீனம் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வீட்டுக்கு வரும்போது உங்கள் ஃபாதர்லாம் மதர்லாம் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லும்போது மல்டிபிள் டாக்டர்ஸ் போய் பார்க்கும்போது எல்லாம் சேம் சொல்லியிருக்காங்க. பட் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி பேசும்போது அவர் எதுவும் ரியாக்ஷன் இல்லாதனால நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மாமியாரும் மாமனாரும் ஒத்துக்கல. அந்த டைம் நம்ம கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அன்சவுண்ட் மைண்ட் ஹஸ்பண்ட் மாறிட்டாங்கன்னா டிவோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு query கேட்டிருந்தாங்க. அந்த queryக்கு வந்து 2 விதமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது முக்கியம். ஒன்று, சுப்ரீம் கோர்ட் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு, தட் இஸ் அன்சவுண்ட் மைண்டோ இல்லை கண்டினியூஸாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாவோ இல்லை இன்டர்மிட்டன்ட் மென்டல் டிஸார்டர், அது ஒரு மெடிக்கல் டேர்ம் தான், அந்த இன்டர்மிட்டன்ட் மெடிக்கல் டிஸார்டர் இருந்தாலும் வாழ தகுதி இல்லை, டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த கேஸில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் என்னென்னா, அவர் வந்து ஒரு 1 வீக் எதுவுமே இல்லாமல் இருக்கார், திடீர்னு 1 நாள் 2 நாள் நார்மல் ஆகிடுறாரு. திரும்ப வந்து அந்த அன்சவுண்ட் மைண்ட் அந்த இன்டர்மிட்டண்ட்டாக இருக்குன்னு தான் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெயிட் கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னா, இன்டர்மிட்டன்ட் மென்டல் டிஸார்டர் அந்த ஆஸ்பெக்டில் டிவோர்ஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஒன்று. அதே செகண்ட், அதே கொஞ்சம் கான்ட்ரரியாக அதே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஸ்கிசோஃப்ரினியான்னு ஒரு கேஸில் அதை பேஸ் பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன, த குவாண்டம் சிவியாரிட்டி அதை பேஸ் பண்ணி தான் டிவோர்ஸ் கிடைக்குமே ஒழிய ஸ்கிசோஃப்ரினியான்னு சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே டிவோர்ஸ் கிடச்சிரும், டிவோர்ஸ் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி 2 விதமான சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேஸில் ஹஸ்பண்ட் அன்சவுண்ட் மைண்டாக மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் டு வாட் குவாண்டம் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட இனிமேல் வாழ முடியாது, அவர் ஃபிசிக்கலி மென்டலி வந்து இஸ் நாட் கேப்பபிள் டு கண்டினியூ த ஃபேமிலி லைஃப்னு ப்ரூவ் பண்ணால் ஒழிய டிவோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இது ஃபேமிலி கோர்ட் தாண்டி ஹை கோர்ட்ஸில் தான் வந்து இதை டிசைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இது மெடிக்கல் சர்டிஃபிகேட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் கோர்ட் கன்சிடர் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க, அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க. ஸோ என்னென்னா ஒரு 2 நாள் வந்து நார்மல் ஆகிடுறாரு, திரும்ப ஒரு 5 days 6 days வந்து அப்நார்மலாக போகிறார் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து மெடிக்கல் எவிடன்ஸ் பிளேஸ் a very very important ரோல். ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அனலைஸ் பண்ணணும், அது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது விச் த கோர்ட் வில் dictate. Based on that only divorce will be given. ஸோ டிவோர்ஸ் கிடைக்குமானா எஸ், டெஃபினட்டாக யூ ஹேவ் யூர் ஓன் ரைட்ஸ். இது வந்து மேரிட்டல் ரைட்ஸ் வரைக்கும் இல்லை, இது ஹியூமன் ரைட்ஸுமே கூட. ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் கூட வாழ்கிறதுன்றது ப்ராக்டிக்கலி சிரமம். சுப்ரீம் கோர்ட் இஸ் வெரி கிளியர் இன் டிக்டேட்டிங் த ஜட்ஜ்மெண்ட்ஸ். பட் ஆஸ் லைக் தட் வந்து இவருக்கு மைண்ட் மாறிட்டாரு, ஸ்கிசோஃப்ரினியா இருக்குது, அது இருக்குன்னு சொன்ன உடனே கொடுத்துட மாட்டாங்க. யூ நீட் டு அண்டர்கோ அ கரெக்ட் ப்ராசஸ். அதன்படி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எஸ், யூ கேன் ஆல்வேஸ் அப்ளை ஃபார் டிவோர்ஸ் அண்ட் டிவோர்ஸ் வில் பி கிராண்டட் பேஸ்ட் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ் அண்ட் தி கண்டிஷன் ஆஃப் த பர்சன்.